வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் கோட் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்சி சௌத்ரி ஃபீமேல் லீடுல நடிக்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. கடந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டோட ஸ்பெஷலா விசில் போடு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை இந்த படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. சாங் ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. அது எந்த அளவுக்குன்னா சவுத் இந்தியால இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன லிரிக் வீடியோல விசில் போடு சாங் தான் 24 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணிருக்கு. ஒரு பக்கம் இந்த சாங் இவ்வளோ பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த சாங்குக்கு மிக்சட் ரிவ்யூ தான் கிடைச்சிருந்தது. ஒரு 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா இந்த சாங்குக்கான ட்ரோல் வீடியோ இன்ஸ்டாகிராம்ல அதிகமா வந்திருந்தது. இதோட விளைவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராம்ல அவரோட ஐடியை டெலீட் பண்ணிட்டாரு. யுவன் சங்கர் ராஜா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அஜித்குமாரோட படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. அனிருத் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தளபதியோட படங்களுக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா அவரோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணதுக்கு காரணம் தளபதியோட ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு டால்க் போய்கிட்டு இருக்கு. இது 2 ஹீரோவோட ஃபேன்ஸுக்கு நடந்த சண்டை கிடையாது, 2 மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸுக்கு நடந்த சண்டை தான். ரீசெண்ட் டைம்ல அதிகமா நம்ம சோசியல் மீடியால பார்த்திருப்போம். யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேன்ஸும் அனிருத்தோட ஃபேன்ஸும் சோசியல் மீடியால ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது. இதுதான் இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்டா நான் பார்க்குறேன். மற்றபடி கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால ஃபைனல் ஷெட்யூல தொடங்க போறாங்க. படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண போறதா ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க. தளபதி அவரோட லாஸ்ட் படத்தை ஹைஷ் வினோத் டைரக்ஷன்ல நடிக்க போறதா அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.